தமிழ்நாட்டுக்கு மட்டும் 6.5 லட்சம் பேர் பீகார்ல இங்கே இருக்கிறாங்க. ஸோ அவங்க தமிழக வாக்காளர்களாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது இன்னும் ஷாக்காக இருக்கு. இது இந்தியா முழுக்க நடந்ததுன்னா தமிழ்நாடு 6,28,00,000 பேர், இவங்க 7 லட்சம் பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா 12% ஓட்டு இருக்கு. நிறைய வெளிநாட்டவர் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறாங்க, அவங்களை நீக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஸ்வர் குமார் இதை சொன்னார். இப்போ அதை முடிச்சுட்டு நீங்கள் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டீங்க, முந்தா நாடு வெளியிட்டீங்க. எவ்வளோ பேர் ஃபாரினர்ஸ்? இல்லை, அந்த டீட்டெயில்ஸ் வரல. ஏன் வரல? இப்போ எதுக்கு மொழிவழி மாநிலங்களை பிரிச்சிங்க? என் மாநிலத்துக்கான அரசை நான் தேர்ந்தெடுக்கிறது தனி அரசியல், எனக்கான அரசு, அதற்கான உரிமை படைத்தவன் நான். அது எப்படி நீ மற்ற மாநிலத்தை வச்சு ஓட்டு போட வைப்ப? ஏதோ ஒரு காலத்தில் வந்தாங்க, மார்வாடிகள் வந்தாங்க, குஜராத்தி வந்தவங்களுடைய நிலம் என்ன? இங்கே எவ்வளோ பெரிய சொத்து அபகரிப்பு நடந்திருக்கு எல்லா இடத்துலையுமே. கொண்டி தோப்புன்றதுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சவுகார் பேட்டன் ஆச்சு. யார் அவர்? சவுகார். எப்போ வந்தார் அவர்? அவங்களுக்குன்னு ஒரு பேட்டைன்னு ஒன்று ஆகி போயிட்டு ஒரு தனி ராஜ்ய சாம்ராஜ்யம் மாதிரி இருக்குது. எப்படி அது? என்னோட கொண்டி தோப்பு எங்கே போச்சு? எத்திக்கலி அண்ட் லாஜிக்கலி ரொம்ப கரெக்ட் சார் நீங்கள் கேட்குறது. பட் சட்டப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை. இல்லை. அப்போ ஒருத்தன் போயிட்டு ஒரு நாட்டுடைய உள்துறை அமைச்சராக இருக்கிற ஒருத்தன் போயிட்டு ஒரிசாவில் உட்காந்துக்கிட்டு எப்படி ஒரு தமிழன் ஒரிசாவுடைய முதல்வர் ஆகணும்னு கேட்டானே, நீ கேஸ் போட்டியா? அமித்ஷா கேட்டாரா இல்லையா? இந்த புலம்பெயர்ந்தவர்கள் ஈஸியாக அங்கே வாக்காளர்களாக மாறிவிட முடியும். அது தடுப்பதற்கு இப்போ நம்ம கையில் ஒன்றும் இல்லை, நம்ம ஒன்றும் பண்ணிட முடியாதுன்னு வச்சுக்கோங்க. இல்லை ஒன்றும் இல்லைன்னா கிடையாது. ஐயா புறப்பட்டுருங்க அப்படின்னு சொல்லிடலாம். என்ன சொல்லணும்? 10 கூட்டம் போட்டு புறப்பட்டுருங்க, போதும் நீங்களா வேலை செஞ்ச கீழ்ச்சது, போயிட்டு தேர்தல்லாம் முடிஞ்சுட்டு ஒரு மாதம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க ஒன்றும் விரும்பலைங்க ஓட்டு போடணுன்ட்டு. இன்னொரு விஷயம் இருக்குது சார். இப்போ அங்கே இந்த வாக்காளர்கள் அவங்க செலக்ட் பண்ணி நீக்கப்பட்ட வாக்காளர்கள் பெரும்பான்மையானவர்கள் தாமரைக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற அதை பேஸில் தான் நீக்கியிருக்காங்க. அப்படின்னா அவன் இங்கே வந்தால் மட்டும் எப்படி தாமரைக்கு போடுவான்? இங்கே அவன் புடைக்க தானே வந்து 1000 ரூபா துட்டு கொடுத்தா போட்டு போகிறான். கொத்தனார் தொழில் உட்பட வர்றான். கடலுக்கு போகிறாங்க, எங்கே எல்லா கடலில் மீன் வரைக்கும் எங்கே வேணாலும் போட்டுங்க, போய் புடைக்கட்டும். அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை, ஓட்டு போடலாம். அவனுக்கு தெரியும் டெல்லியில் நம்ம ஆட்சி தான் இருக்குது, நம்ம ஹிந்தி பேசுகிறோம், அது ஹிந்தி மொழிக்கு இங்கே தமிழ்நாட்டை எதிர்ப்பு அப்படி நினச்சானாலே அவன் எதிர்த்து ஓட்டு போட போகிறான். அடிக்க வந்தான்ல திருப்பூரில் என்ன நடந்ததுன்னா, நாங்கள் தான் வேலை செய்கிறோம், எதுக்கு நீ தமிழ்நாட்டில் எடுக்கிறான்னு சண்டைக்கு வந்தான். ஸ்டாலின் பேசினாரா? இல்லை, ரகுபதி பேசியிருக்கிறாரு. திரும்ப பேசலாம். ஆமாம், ரகுபதி பேசினாரா? சட்ட அமைச்சர் அவர் தான் பேசினாரு. ஐயா ஒன்று சொல்ல வரங்க இருங்க, திமுக அதிமுக கல்லா கட்சிகள் அதெல்லாம் விடுங்க, தூக்கி போடுங்க. அவங்களால ஒன்றும் தமிழ்நாடு காப்பாற்றப்படாது. தமிழ்நாடு வளர்ந்துச்சு, ஜிடிபி, அதுக்கெல்லாம் அவங்க ரைட்டு, இதுக்கெல்லாம் அவங்க வரமாட்டாங்க, அடிப்படை உரிமையில் வரமாட்டாங்க. அப்போ இது யார் தான் கையில் எடுக்கிறது? நம்ம தான் தமிழ் தேசியவாதிகள், தமிழ் உணர்வு கொண்டவர்கள், தமிழன் அப்படி தன்னை நினைக்கிறவன் அவன் செய்யணும். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்மளுடைய புதிய சேனலுக்கு சேனலுக்கு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. இருக்கு எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம். பரபரப்பா அந்த விஷயம் தான் போயிட்டு இருக்கு. பீகார்ல முடிச்சுட்டாங்க. 65 லட்சம் வாக்காளர்கள் விடுபடுறாங்க. இந்த 65 லட்சம்ங்கிறது பெரிய ஷாக்கா இருக்கு. 2 லட்சம் 3 லட்சம் அப்படின்னா ஓகே, அக்செப்டபிளா இருக்கு. 65 லட்சம்னா பெரிய ஷாக்கிங். அது கூடுதல் நமக்கு ஷாக்கான விஷயம் அதுல தமிழ்நாட்டுக்கு மட்டும் 6.5 லட்சம் பேர் பீகார்ல இங்கே இருக்கிறாங்க. ஸோ அவங்க தமிழக வாக்காளர்களாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது இன்னும் ஷாக்கா இருக்கு. இது இந்தியா முழுக்க நடந்ததுன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 70 லட்சம் பேர் வாக்காளர்கள் வந்துருவாங்க. 70 லட்சம் வாக்காளர்லாம் அவங்க தான் வெற்றியை நிர்ணயிக்கிற 10% கிட்டத்தட்ட வெற்றியை நிர்ணயிக்கிறாங்க. தமிழ்நாடு 6,28,00,000 பேர். ஆமா, இவங்க 7 லட்சம் பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா 12% ஓட்டு. ஆமா. ஸோ இது ஒரு பெரிய அச்சத்தையும் ஷாக்கிங்கையும் தந்திருக்கு. இதை நம்ம எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறது? முதல்ல இந்த தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய செயல் நாணயமா இருந்துச்சு அப்படின்னம்னா அப்போ நம்ம இதை பத்தி யோசிக்கலாம். இந்த தேர்தல் ஆணையம் செய்யறது எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே அயோக்கியத்தனம். இப்படி ஒரு வார்த்தையை சொல்றது அப்படின்றது நான் நீண்ட கால அப்சர்வேஷன் அடிப்படையில் சொல்லுவேன். சரிங்க, குஜராத்ல பீகார்ல சிறப்பு தீவிர திருத்தம் அப்படின்னு வாக்காளர் பட்டியல் தொடர்பான நடவடிக்கை நீங்க மேற்கொள்றீங்க. அங்க பாத்தீங்கன்னா 13 கோடி பேர் இருக்கிற பாப்புலேஷன். அதுல 7,89,00,000 பேர் வாக்காளர்கள். இதை ஒரு 20-25 நாள்ல சீர்திருத்தம் பண்ணி முடிச்சிருக்க முடியும் நீங்க நம்புறீங்களா? வாய்ப்பு இல்லை. செஞ்சுட்டாங்க. 65 லட்சம் பேர் நீக்கிட்டுன்றாங்க. ஆனா இதை தொடங்கும் போது அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, நிறைய வெளிநாட்டவர் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறாங்க, அவங்களை நீக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஸ்வர் குமார் இதை சொன்னார். நான் கேட்கிறேன், இப்போ அதை முடிச்சுட்டு நீங்க வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டீங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதி முந்தா நாடு வெளியிட்டீங்க. எவ்வளவு பேர் ஃபாரினர்ஸ்? நீங்க பேப்பர் படிக்கிறவங்க, தொலைக்காட்சியை பாக்குறவங்க சொல்லுங்க, எவ்வளவு பேர் ஃபாரினர்ஸ்? இல்ல, அந்த டீடைல்ஸ் வரல. ஏன் வரல? அப்போ நீங்க எந்த அடிப்படையில் அது முதல்ல சொன்னீங்க? வங்கதேசத்துல இருந்து வந்த வாக்காளர் பட்டியலில் வந்துட்டான், அப்புறம் பாத்தீங்கன்னா ரோஹிங்கியா முஸ்லீம் வாக்காளர் பட்டியலில் இருக்கான். இதெல்லாம் எந்த அடிப்படையில் நீங்க சொன்னீங்க? ஸோ உங்களுடைய முதல்ல அந்த ஹைபாத்திசிஸே தப்பு.
நீங்க எந்த அடிப்படையில் செய்யப்படும் தப்பு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, டபுள் என்ட்ரி அப்படின்றது சர்வ சாதாரணமானது. 7,89,00,000 பேர்ல 7 லட்சம் பேர் டபுள் என்ட்ரின்றது சாதாரண. காரணம் என்னன்னா, இது ஃப்ராடுலன்ஸ் கிடையாது. நான் அங்க இருந்தேன், வேறொரு இடத்துக்கு வந்துட்ட உடனே நான் மறுபடியும் பதிவு பண்றேன். நான் பதிவு பண்ணும்போது இது அழிக்காதது தேர்தல் ஆணையத்தை தவிர அந்த கன்சல்ட் இண்டிவிஜுவலுடைய தவிர. கரெக்ட் தான். மூணாவது 22 லட்சம் பேர் இறந்துட்டாங்க. 22 லட்சம் பேர் இறந்ததை எப்படி நீங்க அது கண்டுகொள்ளாமல், இப்ப இந்த 22 லட்சம் பேர் 2024 மக்களவை தேர்தலில் வாக்களிச்சாங்களா இல்லையா? வாக்காளர் பட்டியலில் அவங்க இருந்தாங்க. எனவே அவங்களுக்கு பதிலாக வேற ஒருத்தர் போட்டிருக்க கூடும். தேர்தல் ஆணையம் நீங்க என்ன பண்ணீங்க? அப்போ அதற்கு பின்னான காலத்துல மேபி ஒரு 50,000 பேர் செத்து இருக்கலாம். சோ 21 லட்சம் பேருடைய அந்த அந்த செத்து போனதா சொல்லக்கூடியவங்களை யாரு வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கி இருக்கணும்? இதை நீங்க தானே செய்யணும். இன்னொரு கேள்வி எனக்கு வருது, வெளிநாட்டவர்கள் உள்ள வந்தாங்கன்னா அவங்க எப்படி வாக்காளர்களா மாறினாங்கிறது அவங்க தானே பண்ணிருக்கணும். ஆமா, அவங்க பண்ணிருக்கணும். ஏன்னா வெளிநாட்டவர்களுக்கு வந்துட்டு நீங்க ஆதார் கார்டு கொடுக்க கூடாது. வெளிநாட்டுக்காரன் ஆதார் கார்டு கூட வாங்கலாம், ஆனா அவனுக்கு எலக்ட்ரானிக் போட்டோ ஐடென்டிட்டி கார்டு கிடைக்க கூடாது. வெளிநாட்டுக்காரன் வந்துட்டு மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் வர முடியாது. ஏன்னா அது ஊர்ல இருக்கக்கூடிய பஞ்சாயத்து கொடுக்கறது. வெளிநாட்டுக்காரனுக்கு வந்துட்டு ரேஷன் கார்டு இருக்கக்கூடாது. அகதி அப்படின்ற பேர்ல அவனுக்கு இருக்கலாம். அப்படி இருக்க எப்படி வாக்காளர் பட்டியலுக்கு வந்தான்? 2004க்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் சேர்க்கறதுக்கு முன் வர்றவங்க தங்களுடைய பிறப்பு சான்றிதழ் கொடுக்கணும். தனது தாய் தந்தையருடைய பிறப்பு சான்றிதழ் கொடுக்கணும். பூர்வீகத்தினுடைய நேட்டிவிட்டி அதை கொடுக்கணும் அப்படின்னு இருக்கேன். நான் கேட்கறது என்னன்னா, பீகார்ல 2004 படி பிறப்பு பதிவு செய்த பாப்புலேஷனுடைய எண்ணிக்கையே 16.94% தான். அப்ப 83% பேருக்கு வந்துட்டு பிறப்பு பதிவாகல. எப்படி அவன் சான்றிதழ் கொண்டு வருவான்? இதை கூட உங்களுக்கு தெரியாத ஒரு இந்து பத்திரிக்கை ஒரு டீமை போட்டு இதை கண்டுபிடிச்சு சொல்றவன் என்ன சொல்றான்னா, இந்தியா முழுவதுமே இது 67% தான். இந்தியா முழுவதும் தமிழ்நாடு உட்பட பிறப்பு பதிவு செய்யப்பட்டது 67% பேருக்கு தான். அதாவது 140 கோடி பேர்ல 100 கோடி பேருக்கு தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ இந்த 40 கோடி பேர் என்ன ஆச்சு? இல்ல வாக்காளர்கள் எவ்வளவு பேரு? இப்ப தமிழ்நாட்டுல எனக்கு பிறப்பு சான்றிதழ் கிடையாது. ஏன்னா நான் ஊர்ல பிறந்தவன். 1956 என்னோட நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டை வச்சுதான் நான் இந்த ஊர்ல பிறந்தேன் அப்படின்றது இருக்கு. நான் ஜாதகத்தை 10 to 15 இயர்ஸ்ல பிறந்த குழந்தைங்களுக்கு மட்டும் தான் பிறப்பு சான்றிதழ் இருக்கும். அது அவ்வளவுதான் கிடையாது. அதான் நான் சொல்ல வரேன். அப்போ அதை ஒரு ஆதாரமா சொல்றேன் அப்படின்னோம்னா எப்படி அது? ரெண்டாவது, நீங்க உன்னுடைய பேர் திருத்தம், வாக்காளர் பட்டியலில் திருத்தம், வாக்காளர் பட்டியலில் இருக்கிறவங்க இல்லாதவங்க கண்டறிஞ்சு உறுதி செய்யப்படணும், இல்லைன்னா நீக்கப்படணும். இதானே? உங்ககிட்ட எதுவும் டாக்குமெண்ட் இல்லையா? இந்திய ஒன்றிய அரசு கிட்ட டாக்குமெண்ட் இருக்கா இல்லையா? 2001 சென்சஸ் எடுத்தீங்க, 2011 சென்சஸ் எடுத்தீங்க. இந்த சென்சஸை வச்சு நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர்னு ஒன்று இருக்கு, NPR. அதை அப்டேட் பண்ணீங்களா இல்லையா? அது இருக்கா இல்லையா? அதை வச்சுக்கிட்டு 2011 வாக்காளர் பட்டியலை மாத்தி இருக்க முடியுமா? முடியாது. அந்த சென்சஸ் வச்சுக்கிட்டு ஏன் செய்யல? அப்போ எல்லாத்தையுமே நீ மக்கள்கிட்டே கேட்டு மக்களை குற்றவாளியாக்கி மக்கள்கிட்ட அது இல்லை இது இல்லைன்னு சொல்றீங்க. வீட்டுக்கு வீடு உட்கார்ந்து எடுத்தது வந்து சென்சஸ். ஏன் அதை நீ பயன்படுத்தல? அது இந்திய ஒன்றிய அரசனுடைய இன்ஃபர்மேஷன், அது தகவல் களஞ்சியம். அது ஏன் அதை நீ பயன்படுத்தல? பீகார் எலெக்ஷன் வரப்போகுது, அக்டோபர் 6 நவம்பர்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அதை முன்னிட்டு தான் இந்த வேலை நடக்கிறதா எல்லாருமே கருதுறோம். நம்ம அதை பீகாரை மட்டுமே மையப்படுத்தி தான் பார்க்கணுமா, இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்காக ஒரு பிளான் பண்ணுவோம்? ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே தான் பார்க்கணும். சரி, இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க யூ ஷுட் நாட் அப்ளை ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல். புரியுதுங்களா? நான் வரேன் உங்க வீட்டில் வந்துட்டு கேட்குறேன், நீங்க சொல்றீங்க என்னோட ஓட்டு கன்னியாகுமரியில் இருக்கு அப்படின்றீங்க. இந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கேன்னா நான் பதிவு செய்யலன்னு சொல்ல போறேன். அப்போ டிலீட் பண்ணிட்டு உங்ககிட்ட ஒரு டிக்ளரேஷன் ஃபார்மை கொடுத்துடணும். தட் ஐ எம் சச் அண்ட் சச் பர்சன் ரிசைடிங் அட் தி சச் அண்ட் சச் அண்ட் அட்ரஸ் ஹேவிங் வோட் இன் மை நேட்டிவ். இதுதான் ஒரு டிலீஷனுக்கான ப்ராசஸ். அந்த மாதிரியா நீங்க பண்றீங்க? நான் தான் கேட்கறேன். இப்போ நீங்க சொல்லக்கூடிய ஆளெல்லாம் இப்போ ஒரு குடும்பத்துல எல்லாருமே வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு புலம்பெயர்ந்துட்டாங்க. ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா? அந்த குடும்பத்தினர் சொல்லுவாங்கல்ல, என் பிள்ளை அங்க போயிருக்கிறான் அப்படின்ட்டு. அவன் ஓட்டு போட இங்க வரமாட்டான்னு நீ எப்படி கன்க்ளூட் பண்ண? நீ போகும்போது இல்லைன்றதுனாலே அவங்க அங்க இல்லைன்னு எப்படி கன்க்ளூட் பண்ண? 1001 கொஸ்டின்ஸ் ஆர் தேர். அதனால தான் சொல்ல வரேன், அயோக்கியத்தனமான ஒரு ப்ராசஸை இவங்க முன்னெடுத்து இருக்கிறாங்க. சிட்டிஸ்ல ரெண்டாவது, எந்த விதமான டிரான்ஸ்பரன்சியுமே இல்லை. இப்போ நீங்க சொன்னீங்க 65 பேர் டிலீட்டட் அப்படின்னு. அந்த பட்டியலை ஏன் வெளியிடல? வாக்காளர் பட்டியலை வெளியிடுற நீ டிலீட்டட் பட்டியலை வெளியிட்டாதானே உச்சநீதிமன்றம் என்ன கேக்குதுன்னா, செத்து போனன்னு சொல்றாங்கல்ல, அதுல இருந்து ஒரு 15 பேர் உயிரோடு இருக்கிறாங்கன்னு கொண்டாந்து ஏற்று நிறுத்து, நான் SIR வந்துட்டு ரத்து பண்றேன்னு சொன்னாங்களா இல்லையா 2 நீதிபதிகள்? அப்போ அதுக்கு இடம் தராத நீ என்ன பண்ற? அந்த டேட்டாவே வெளியிடல. இப்ப நான் எப்படி ஆதாரத்தை சொல்றது? உங்கள்கிட்ட அந்த டேட்டா இருந்தா தானே நான் யாரும் இருக்காங்கன்னு சொல்ல முடியும். அந்த டேட்டாவே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதான் ரொம்ப முக்கியம். அப்ப அந்த 65 லட்சம் பேர் அவங்க நீக்கியது எந்த தரப்பு மக்களா இருப்பாங்க? எதை நோக்கமா வச்சு அவ்வளவு பேர்? இப்போ யாருக்கிட்ட வந்துட்டு பிறப்பு சான்றிதழ் இருக்காது, ஏழை எளிய மக்கள் கிட்ட. வெள்ளத்துல வந்துட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு போறவங்க இப்படி எல்லாம் இருக்குது பீகார்ல நிறைய. அவங்ககிட்ட தான் இருக்காது. சோ தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையினர் இவங்ககிட்ட தான் இருக்காது. அதான் கரெக்டா பார்த்து நிக்கிறான்.
இந்த எலெக்ஷன் இப்போ நகர்ப்புற மேல் சாதிக்கிட்ட எல்லாமே இருக்குங்க. கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய உழைக்க சமூகங்கள்கிட்ட இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீயே ரெஜிஸ்டர் பண்ணல, அவ்வளவுதான். இந்த கிராமப்புற மக்களோட வாக்கு அப்ப அவங்களுக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறாங்களா? ஆமா, கிடைக்காது. அதுதான் மெயினான ரீசன். இப்போ எதிர்கட்சிகள் சொன்னது என்ன, நீ மராட்டியத்துல பண்ண மாதிரி மற்ற இடங்கள்ல பண்ண மாதிரி ஹரியானால பண்ண மாதிரி ஃப்ராடுலன்ஸ் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு வீடு ஃபுல்லா வீடு வீடா போயிட்டு எனுமரேஷன் ப்ராசஸ் நீங்க பண்ணிருக்கணும். இப்படி பண்ணாம நீ எல்லாத்தையுமே நீ என்கிட்ட வான்னு சொல்றது என்ன நியாயம்? நீ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வா, நான் வைக்கிறதா வேணாம் முடிவு பண்றேன் அப்படிங்கிறது என்ன நியாயம்? அது இந்த ப்ராசஸ் கேரி அவுட் பண்ற விடவே தப்பு. இது மட்டும் இல்ல, அங்க பாத்தீங்கன்னா அஜித் அஹூஜான்ற ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இவங்க ஒரு ஆபீஸ்ல உட்காந்துட்டு பெகுசராய்ன்ற ஒரு மாவட்டத்தினுடைய ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு சுத்திலும் அரசு ஊழியர்களை வச்சுக்கிட்டு தேர்தல் வாக்காளர் பதிவு செய்யறாங்க. ஒருத்தரும் ஒரு நாளைக்கு 100 பேரை பதிவு செய்யணும்னு சொல்றாரு அங்க இருக்கிற அதிகாரி. அதெல்லாம் அப்படியே கேமரால பதிவாகி அதை போட்டு நாங்களும் வெளியிட்டோம் ரூஸ்டர்ல. எல்லாம் போச்சு. அதுக்கு என்ன பதில்? அதுங்க நடக்கலன்னு சொல்லவே இல்லை தேர்தல் ஆணையம். கேஸ் மட்டும் போடுது. இப்போ 6 லட்சம் பேர் பீகார்ல இருந்து தமிழ்நாட்டில் இப்போ வேலை செய்யறாங்க. அவர்கள் இங்க வாக்காளர்களா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றோம். இங்க அவங்களுக்கு இங்க வாக்குரிமை கொடுக்க கூடாதுன்ட்டு அரசியல் தலைவர்கள் சில பேர் சொல்றாங்க. அது பாசிபிளா? சட்டப்படி அப்படி பண்ண முடியாது இல்லையா? அவங்க முறையான டாக்குமெண்ட் கொடுத்தா இங்க வாக்காளர் ஆயிட முடியும். இல்லைங்க, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வெளிநாட்டுல இருந்து வரவனுக்கு இங்க நீங்க வாக்காளர் பட்டியல் கொடுக்கறது இல்ல. இப்ப எதுக்கு மொழிவழி மாநிலங்களா பிரிச்சுங்க? என் மாநிலத்துக்கான அரசை நான் தேர்ந்தெடுக்கிறது தனி அரசியல், எனக்கான அரசு, அதற்கான உரிமை படைத்தவன் நான். அதை எப்படி நீ மத்த மாநிலத்தை வச்சு ஓட்டு போட வைப்ப? அதுவும் ஒரு காலகட்டம் வேற, இந்த காலகட்டம் வேற. இப்ப அங்கேருந்து வர்றவனுக்கு என்னுடைய மாநில அரசியல் தெரியுமா? என் மாநிலத்தினுடைய தேவை புரியுமா? புழைக்க வந்தவனாவே இருக்கட்டும். தேர்தலுக்கு முன்னாடி சொல்லு, எல்லாரும் வந்து ஒரு வாரம் லீவ் கொடுங்க அப்படின்னு சொல்லு. அவங்க போட்டோம், அவங்க மாநிலத்துல ஓட்டு போட்டு அவங்க வரட்டும். ஏன்னா அது அவன் மாநிலம், அவனுடைய பூர்வீகம் அங்க இருக்குது, அவனுடைய சொத்துக்கள் அங்க இருக்கணும், அவனுடைய குடும்ப உறவுகள் எல்லாம் அங்க இருக்குது. அவன் அங்க அனுப்பி நீ யார் அதை பிரிக்கிறது? என் மாநிலத்துக்கு நான் ஓட்டு போடுறேன். ஏதோ ஒரு காலத்துல வந்தாங்க, மார்வாடிகள் வந்தாங்க, குஜராத் வந்தவங்களுடைய நிலம் என்ன? இங்க எவ்வளவு பெரிய சொத்து அபகரிப்பு நடந்திருக்கு. இன்னைக்கு மதுரை, கோயம்புத்தூர், சென்னை, சேலம் எல்லா இடத்துலையுமே கொண்டித்தோப்புன்றதுக்கு இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு சவுகார் பேட்டைனாச்சு. யார் அவர்? சவுகார் எப்ப வந்தார் அவரு? அவங்களுக்குன்னு ஒரு பேட்டைன்னு ஒண்ணு ஆகி போயிட்டு ஒரு தனி ராஜ்ய சாம்ராஜ்யம் மாதிரி இருக்குது. எப்படி அது? என்னோட கொண்டித்தோப்பு எங்க போச்சு? எத்திக்கலி அண்ட் லாஜிக்கலி ரொம்ப கரெக்ட் சார் நீங்க கேக்குறது. பட் சட்டப்படி பாத்தீங்கன்னா நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இல்ல. அப்ப ஒருத்தன் போயிட்டு ஒரு நாட்டுடைய உள்துறை அமைச்சரா இருக்கிற ஒருத்தன் போயிட்டு ஒரிசால உட்காந்துக்கிட்டு எப்படி ஒரு தமிழ் ஒரிசாவுடைய முதல்வர் ஆகணும்னு கேட்டானே, நீ கேஸ் போட்டியா? அமித்ஷா கேட்டாரா இல்லையா? அது தப்பா இல்லையா? அந்த மாநிலத்துல போயிட்டு ஐஏஎஸ் அதிகாரியா பணியாற்றி விட்டு, அது ஆல் இண்டியா சர்வீசஸ், அவர் அங்க இருக்கிற ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு அந்த மக்களோட மக்களை அறிமுகமானவராக இருந்து அப்படியாப்பட்டவரை பார்த்து நீ கேட்ட கேள்வின்னா எப்படி? நீ ஒரு குஜராத்தி, நான் கேட்ட அந்த கேள்வி, நீ ஒரு குஜராத்தி, நீ எப்படி இந்திய ஒன்றிய அரசனுடைய உள்துறை அமைச்சரா வந்த? அப்ப நீ அன்னைக்கு இந்த தேர்தல் ஆணையம் நீ கேட்கிற தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கணும், இது அரசியல் சட்டத்துக்கு புறம்பானது, இது செக்டேரியன் வியூ. ஒரு அமைச்சரா இருக்கிற நீ சொல்லியிருக்க கூடாது. பண்ணிச்சா? இல்ல. அப்ப அங்கேயே பெசாத இருந்த நீ, அப்ப நீ யாருடைய கையாளு? நீங்க ஆல்ரெடி பேசியிருக்கீங்க பாஜகவோட கைப்பாவையா தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது அப்படின்ட்டு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில், அதுதான் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் வச்சுக்கோங்களேன், ஸோ இந்த வாக்காளர்கள், இந்த புலம்பெயர்ந்தவர்கள் ஈஸியாக எங்கள் வாக்காளர்களாக மாறிவிட முடியும். அது தடுப்பதற்கு இப்போ நம்ம கையில் ஒன்றும் இல்லை, நம்ம ஒன்றும் பண்ணிட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை ஒன்றும் இல்லைன்னு கிடையாது. என்ன இல்லை, சட்டப்படியோ ஐயா புறப்பட்டுருங்க அப்படின்னு சொல்லிடலாம். என்ன சொல்லும், 10 கூட்டம் போட்டு புறப்பட்டுருங்க, போதும் நீங்களா வேலை செஞ்ச கீழ்ச்சது, போயிட்டு தேர்தல்லாம் முடிஞ்சுட்டு ஒரு மாசம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் பஞ்சாயத்து போயிட்டு தேர்தலில் இது ஏறுவாங்க ட்ரெயின். அவங்க ஒன்றும் விரும்பலைங்க ஓட்டு போடணும்னு. கரெக்ட். அவங்க பிழைக்க வந்தவங்க, அவங்க விரும்பல இங்க வந்து ஆட்சி மாதிரி எல்லாம். இப்ப இங்க இருந்து குஜராத்ல இருக்கக்கூடிய அந்த சூரத் பட்டணத்துல ஜவுளி வியாபாரத்துல நிறைய தமிழர்கள் இருக்காங்க, 2 லட்சம் ஓட்டு. அவங்க ஒண்ணு உதயசூரியன்லயும் ரெட்டையிலையும் அங்க குத்த போறது இல்லை, அங்க தாமரைக்கு தான் குத்துவானுங்க. ஆனா அங்க இருந்து இங்க வரவன், பீகார்ல இருந்து இங்க வரவன் எதுல குத்துவான்? தாமரை தான். அது இருக்குல்ல ஆபத்து. அவனுக்கு என் அரசியல் தெரியுமா? என் தமிழ்நாடு தெரியுமா? ஐயா தந்தை பெரியார தெரியுமா? முத்துராமனுக்கு தேவரை தெரியுமா? ஜீவாவை தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஆனா அங்க இருக்கிறவனுக்கு அவரை தெரியும், லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயணன் தெரியும். அப்ப அவன் அங்க ஓட்டு போடுறதுதான் சரி. அதான் ஜனநாயக உரிமை, அதன்படி செய்யுங்க. அதான் நம்ம சொல்றது. அது பாசிபிளாங்கிறத நான் கேட்டுட்டு இருக்கேன். தாராளமா ஒரு வாரம் லீவ். இப்ப இங்க இருந்து அந்த டிசிஷனை நம்ம இங்க இருக்கக்கூடிய அவங்க வேலை செய்யக்கூடிய நிறுவனங்களோ இல்ல அந்த மனிதர்களோ தான் அந்த வேலை, அவங்க தான். தேர்தல் ஆணையத்துக்கு உரிமை இருக்குது. தேர்தலை நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி ஓட்டு போடுறதுக்காக அவங்களுடைய சொந்த ஊருக்கு போறதுக்கு அனுமதி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாங்கெட் ஆர்டர் தாராளமா இஷ்யூ பண்ணலாம். இப்ப அந்த 6.5 லட்சம் பேர் இப்ப இங்க இருந்துட்டு தேர்தலுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் போறாங்க ஊருக்கு? நீங்க கன்னியாகுமரி போறோம், தம்பி இன்னொரு ஊருக்கு போவான், எவ்வளவு பேர் போறாங்க வராங்க. அந்த நேரத்துல ஹையஸ்ட் பாப்புலேஷன் டிரான்ஸ்போர்ட் நடக்குது. அவங்க போயிட்டு ஊருக்கு போட்டு வரட்டும். இல்ல கரெக்ட், அதான் நியாயமும் கூட. பட் இப்ப அந்த 6 லட்சம் 65 லட்சம் பேர்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமா நிக்கி இருக்காங்க. ஆல்ரெடி
அதுல புலம்பெயர் தொழிலாளர்கள் நம்ம ஊர்ல 6.5 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அங்க ஓட்டு இல்ல இப்போ. அதைத்தான் நான் சொல்ல வரேன் தப்புன்னுட்டு. நான் அதான் அந்த கேள்வியை நான் கேட்டேன். நீ அந்த குடும்பத்துல போயிட்டு நீ விசாரிக்கிற, என் புள்ள 2 பேர் இங்க போயிட்டு வேலை செய்யறான், நீ எப்படி நீ ரிமூவ் பண்ணுவ? அவங்க வேலை செய்ய வந்தானா ரெசிடென்டியா வந்தானா? அதனால தான் சொல்ல வர இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு அயோக்கியத்தனமானது நான் சொல்ல வர்றதுக்கு. புலம்பெயர்ந்து போனவன் போயிட்டானா அவன் பீகாரியா அங்க போய் செட்டில் ஆயிட்டாரா? அவன் பீகாரியா இல்லையா அது சொல்லு. இப்போ இங்க ராஜஸ்தான் இங்க வர்றான், நீங்க ஒரு ராஜஸ்தானுக்கு போறான், யாரு மார்வாடிங்க ராஜஸ்தானுக்கு போறாங்க, ஒரு 10 நாளோ 1 மாசம் அங்க போய் இருக்கிறான். அப்ப இங்க வந்துட்டு நடக்குது, அவன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் இல்லை, அவங்க அப்பா அம்மா தான் இங்க இருக்கிறாங்க, என் பிள்ளையெல்லாம் வந்துட்டு இதுக்கு போயிரு ராஜஸ்தான், இப்ப இருக்கிறாங்களா? இல்ல இல்ல அழிடா அப்படி சொல்லுவியா? நீ சொல்ல மாட்டல்ல, சொல்லவே சொல்ல மாட்டேன். நம்ம சொன்னோம்ல சார், அங்க ஓட்டர்ல அவன் பதிவாயிட்டாங்க, அவன் வேற ஒரு மாநிலத்துக்கு போறான் அப்படின்னோம்னா அவன் இங்க வந்து ஓட்டு போட மாட்டான்னு உங்ககிட்ட ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருக்கானா? இன்னொரு விஷயம் இருக்கு சார், இப்ப அங்க இந்த வாக்காளர்கள் அவங்க செலக்ட் பண்ணி நீக்கப்பட்ட வாக்காளர்கள் பெரும்பான்மையானவர்கள் தாமரைக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற அத பேஸ்ல தான் நீக்கிருக்காங்க அப்படின்னா அவன் இங்க வந்தா மட்டும் எப்படி தாமரைக்கு போடுவான்? இங்க அவன் புடைக்க தானே வந்து 1000 ரூபாய் துட்டு கொடுத்தா போட்டு போறான். நீங்க வல்னரபிலிட்டி அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்துட்டு முன்னேறி கொண்டு இருக்கக்கூடிய நாடுகள்ல இது ஒரு பெரிய பிரச்சனை. இங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் கொடுக்கறது, காத்தால சோறு போடுறது, இலவச பேருந்து பயணம் வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் ஷிஃப்டே நடக்குது. அப்ப அவன் ஒரு 1000 ரூபாய்க்கு ஓட்டு போட்டு போட மாட்டானா? இல்ல அது நம்ம ஊர்ல இருக்க கட்சிகளும் கொடுக்குமே. நம்ம ஊர் கட்சிகள் ரேஷன் கார்டு கொடுக்குதுங்க, ரேஷன் கார்டு கொடுத்துட்டு அரிசியை கொடுக்குது, அவன் அப்படியே போடுவான். கடைசி நேரத்தில் 1000 ரூபாய் கொடுத்தது வானதி சீனிவாசன் அதுக்கு தான் குத்திட்டு போயிடுவான். அது என்ன பண்ண போகுது? தமிழ்நாட்டை காட்டி கொடுத்துட்டு போகுது, அவ்வளவுதானே. அதான் இங்க பிரச்சனையே. இப்போ இது அப்படி இல்ல பிரச்சனை. இவெல்லாம் வரான் இன்னைக்கு விவசாய வேலை உட்பட வர்றான், கொத்தனார் தொழில் உட்பட வர்றான், கடலுக்கு போறாங்க, எங்க எல்லா கடல்ல மீன் வரைக்கும் எங்க வேணாலும் போட்டுங்க, போய் புழைக்கட்டும், அதை பத்தி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓட்டு போடக்கூடாது, மொழிவழி மாநிலம், இது தமிழனுக்கு உரியது. இதுல நம்ம அவங்க ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கறத நீங்க சொல்ற மாதிரி விஷயங்கள் தேர்தல் ஆணையம் முடிவு எடுக்கலாம், இண்டிவிஜுவல்ஸ் தீர்மானம் பண்ணலாம். அவன் இங்க ஓட்டு போடக்கூடாதுன்னு, அதுதான் ஊர்ல போட்டு நம்ம ஊர்ல போடக்கூடாது. இதுல நம்ம தமிழக அரசு ஆளும் கட்சி என்ன மாதிரியான விஷயத்தை மூவ் பண்ண, கட்சி சம்பந்தப்பட்டதே இல்லை. நீங்க எதுவும் அரசு வந்து என்ன பண்ணி அரசு எதுவும் பண்ணக்கூடாது, தேர்தல் ஆணையத்தோட சரி. நம்ம பண்ணணும் அப்படின்னா தேர்தல் ஆணையத்தை தான் போராட்டம் பண்ணணும். இப்ப அவங்க தான் அந்த மூல இருக்க மாட்டாங்க இல்லையா? இல்ல அவங்க வரமாட்டாங்க, அவங்க பேசித்தான் தமிழ்நாட்டோட உரிமையெல்லாம் மீட்டோமா அரசு இல்ல. இப்ப அவங்க இந்த நீங்க சொல்ற ஏரியாவுக்கு வரமாட்டாங்க, வரவும் கூடாது, வரமாட்டாங்க. அப்ப இங்க அவங்களை இங்க வாக்காளரை வாங்க தாங்க பாப்பாங்க. இங்க அவங்களே இந்த பீகார்ல இருந்து வந்தவங்கள, மற்ற மாநில இருந்து வந்தவங்கள இங்க வாக்காளர்களை மாத்துறதுக்கான வேலையை தான் தேர்தல் ஆணையமே செய்யும் இல்லையா? அதனால விளையக்கூடிய பாதிப்புன்னு ஒண்ணு இருக்கு. அதை எப்படி சரி பண்றதுங்க? இல்ல அந்த பாதிப்பு வந்துட்டு ஒரு ஆழமான அரசியல் புரிதலோட வராது. அதான் நான் சொல்றேன். கரெக்ட். உழைக்க வந்தவனுடைய இது என்னன்னா, அவனுக்கு தெரியும் டெல்லியில நம்ம ஆட்சிதான் இருக்குது, நம்ம ஹிந்தி பேசுறோம், அது இந்தி மொழிக்கு வந்துட்டு இங்க தமிழ்நாட்டை எதிர்ப்பு அப்படி நினைச்சானாலே அவன் எதிர்த்து ஓட்டு போட போறான். அவ்வளவுதான் தெரியாது. நம்மளுக்கு சோறு போடுறான், நம்மளுக்கு அகாமடேட் பண்ணான்னு அடிக்க வந்தான்ல. ஒரு இண்டஸ்ட்ரியில ஈரோட்ல என்ன நடந்தது, திருப்பூர்ல என்ன நடந்ததுன்னா, நாங்க தான் வேலை செய்யறோம், எதுக்கு நீ தமிழ்நாடு எடுக்கிறான்னு சண்டைக்கு வந்தான். அதுக்கப்புறம் உடனே தமிழருக்கு போட்டு அடிச்சு பொத்தி விட்டாங்க. பொத்தின உடனே போலீஸ் வந்து சித்தப்பார் இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னோம்னா நாங்க உன்னை பாதுகாப்பு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு. டீ கடையில வந்து தகராறு, புரியுதுங்களா? அவங்க போற இடத்துல தகராறு. ஏன்னா அந்த இந்தி மொழியை பேசினாலே சண்டைக்கு வர மாதிரி தான் இருக்கும். அதனால அடிச்சு விட்டாங்க. இன்னொன்னு எஜுகேஷன் இல்ல, எஜுகேஷன் இடத்துல இந்த பிரச்சனைகள் இருக்கு. எங்கன்னா போ, எங்க வேணாலும் வேலை செய்யும், பரந்துபட்ட இந்தியாவில் உனக்கு உரிமை இருக்கு. ஆனா உன்னுடைய வாக்குரிமை உன்னுடைய பூர்வீகத்தில் தான் நீ செலுத்தணும். அவ்வளவுதான். இப்ப தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்துல தீவிரமா இருக்குன்னா இதை நிகழ்த்த விடாம பண்றதுக்கு அதுக்காக தான் அந்த கேள்வியை கேட்டேன். இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியா இருக்கலாம், எதிர்கட்சிகளா இருக்கலாம், கூட்டணி கட்சிகளா இருக்கலாம், அவங்க ஒரு வேலை ஒரு முன்னெடுப்பை கையில எடுக்கணும் இல்லையா? அப்படி ஒரு சாத்தியக்கூறு தெரியல. எல்லாரும் பேசுறாங்க இப்பதான், அதை ஒரு தீவிரமா முன்னெடுப்பு. இந்த வாக்காளர் பட்டியல இவங்க பேரு ஸ்டாலின் பேசினாரா? இல்ல, திரும்ப பேசியிருக்காரு. திரும்ப பேசலாம். ஆமா, ரகுபதி பேசினாரா? சட்ட அமைச்சர் அவர் தான் பேசினாரா? ஐயா ஒண்ணு சொல்ல வரங்க இருங்க, திமுக அதிமுக கல்ல கட்சிகள் அதெல்லாம் விடுங்க, தூக்கி போடுங்க. அவங்களால ஒண்ணு தமிழ்நாடு காப்பாற்றப்படாது. தமிழ்நாடு வளர்ந்துச்சு, ஜிடிபி, அதுக்கெல்லாம் அவங்க ரைட்டு, இதுக்கெல்லாம் அவங்க வரமாட்டாங்க, அடிப்படை உரிமையில வரமாட்டாங்க. அப்ப இது யார் தான் கையில எடுக்கிறது? நம்ம தான் தமிழ் தேசியவாதிகள், தமிழ் உணர்வு கொண்டவர்கள், தமிழன் அப்படி தன்னை நினைக்கிறவன் அவன் செய்யணும். அவ்வளவுதான். அவங்க அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. ஐயா அங்க இருக்கிறவங்க நம்மளுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு அவர் சைலண்ட் ஆயிடுவாரு. எங்க நான் எப்படி சொல்றேன்னா, இந்த கர்நாடகால 1 கோடி பேர் தமிழர்கள் தெரியுங்களா? கர்நாடகால 1 கோடி பேர் தமிழர்கள் விஷயனுக்கு தெரியும். 1 கோடி பேர் தமிழ் தெரியாதானே ஆயிட்டா தெரியுமா அவனுக்கு? என்ன பண்ணிச்சுங்க இந்த திராவிட கட்சிகள்? திராவிட கட்சிகள் நீங்க அண்ணாவையும் பெரியாரையும் நினைச்சிட்டு இருக்காதீங்க, இதெல்லாம் மக்கட்டைங்க, இதுக்கெல்லாம் ஒண்ணுமே பண்ணாதுங்க. அங்க உதவாங்கினாலும் ஒண்ணும் இல்ல, எதுவுமே கிடையாது. அப்புறம் என்ன கட்சி இது? அங்க இருக்கிறான தாராவில சாவரான அவனுக்கு என்ன பண்ணி கொடுத்துறாங்க இங்க இருக்கிற திமுக அதிமுகவும்? எடப்பாடி பழனிசாமி தாராவில ரஷ்யால இருந்து அதெல்லாம் எனக்கு பேச தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போடுவார் தெரியுமா? அதனால இவங்க கிடையாது. நம்மளுடைய உரிமையை தமிழர்களாகிய நாம் தான் காப்பாற்றிக்கணும். தமிழனுக்காக இருக்கக்கூடிய நம்ம விடுதலை சிறுத்தைகள், தமிழனுக்காக இருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சி, தமிழர்களுக்காக பேசக்கூடிய அட்லீஸ்ட் நடிக்கக்கூடிய அன்பு தலைவர், மாபெரும் தலைவர் சீமான்,
அவங்களால தான் பண்ண முடியும். அவர் ஆல்ரெடி ரொம்ப நாளா இதை பேசிட்டு இருக்காரு. ஆமா. அதாவது நமக்கு ஒரு விஷயம் புரியுது, பாவம் பொழைக்க வர்றான், ஆமா. உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறான், பொழைக்கிறான், அவன் குடும்பம் நல்லா இல்ல, இருக்கு. சீமான் தான் சொல்றாரு, வா இரு வேலை செய்ய சாப்பிடு, ஒரு பிரச்சனை இல்லை, அரசியலுக்கு வராது அப்படின்னு சொல்றாரு. இல்ல இன்னொன்னு சொல்றாரு, அவன் வந்து உழைக்கலாம் வரல, பிஜேபி அவனை லாரி ஏத்து அனுப்புதுன்னு ஒரு டாக் முன்னாடி சொன்னாரு. ஆமா. வந்து அவன் நாளைக்கு ஓட்டு போடுவான், இங்க இருக்க ஆட்சியை மாத்துவாங்கிற ஒரு விஷயத்த சொன்னாரு. ஏன்னா பிஜேபி அப்படிப்பட்ட கட்சி இருந்ததுனால அவர் சொல்றாரு. ஆமா, அவர் நெருங்கி அது உண்மை இல்லைன்னா கூட லாஜிக்கலி யோசிக்கும் போது பிஜேபி தான் அனுப்பலன்னா கூட மக்கள் பொழைக்க தான் வந்தாங்க, பாவம் அவங்களுக்கு எந்த உள்நோக்கமும் இல்ல. பட் இன்னைக்கு அப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு நினைக்கும் போது, இங்க வந்திருக்கக்கூடிய பீகாரிஸ் யார் தெரியுமா? நான் சொல்றேன், இவங்களை விட நம்மளுக்கு அறிவு ஜாஸ்தின்றது. அங்க அவனுக்கு நிலம் இருக்குது, அவன் விவசாயம் பண்ணவன். ஒரு பீகாரி சொல்றான், இங்கெல்லாம் வந்துட்டு நான் விவசாயம் பண்றேன், இங்கெல்லாம் நல்ல பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்குது, அங்க நான் வெங்காயம் பண்றேன், 4 மாசம் 5 மாசம் உழைச்சி ₹1 1 கிலோ வெங்காயத்தை எடுக்கிறான், நான் எப்படி பிழைக்கிறது சொல்லு, அதனால தான் இங்க கூலி வேலைக்கு வந்தேன்றான். கண்ணீர் சொரியக்கூடிய இந்த மாதிரி ஒரு கதையெல்லாம் நம்ம கேட்டுட்டு தான் இருக்கிறோம். அப்புறம் எப்படி விவசாயம் தெரியாது இங்க வந்து விவசாய வேலை செய்யறாங்க. அங்க நிலமிருந்து வர்றவங்க கூலி வேலை, அங்க வருமானம் இல்லாம வர்றவங்க ஒரு பக்கம், இன்னொன்னு வந்து அங்க நார்மலா கூலி வேலை செஞ்சாலே அவனுக்கு ₹100 கூலி, போலீஸ்க்கு மாமூல் எல்லாம் கொடுத்து அவனுக்கு ₹10 ₹15 தான் மிஞ்சி. அவ்வளவுதான் ஐயா. அங்க வீடுன்னு அவங்க எப்ப தெரியுங்களா பார்த்தாங்க? லாலு பிரசாத் யாதவ் 5000 ஒரு பக்கா வீடு ஒண்ணு கட்டி கொடுத்தாரு. ஒரு பக்கம் சமையலுக்கு ஒரு பக்கம் பாத்ரூம், இங்கெல்லாம் படுத்துக்கலாம், டாய்லெட்டுக்கு எங்கன்னா வெளில போய்க்கணும் அப்படின்றவர் தான் அவங்க தெய்வமா பார்த்துக்கிட்டு இன்ன வரைக்கும் ராஷ்டிரிய ஜனதா தளம்ன்ற ஒரு கட்சி ஆர்ஜேடி அங்க இருக்குது. இன்னொரு ஆங்கிள் கேட்கிறேன் சார், இப்போ அங்க இப்படி ஒரு சூழலை பாக்குறான், அங்க தாமரைக்கோ காங்கிரஸ்க்கோ வாக்களிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகளுக்கோ. இப்படி இங்க வரும்போது இங்க அவனுக்கு ஒரு நல்ல சூழல் இருக்கு. முதல்ல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இங்க வாழ்வதற்கு ஒரு நல்ல சூழல் இருக்கும், உழைப்பதற்கு சூழல், கிட்டத்தட்ட 3 புள்ள பெத்துக்கிறாங்க கல்யாணம் பண்ணி. கூலி கிடைக்கும், உழைச்சா அதுக்கேற்ற மாதிரி ஒரு கூலி, ஒரு மினிமம் கேரண்டி இருக்கக்கூடிய ஸ்டேட். ஐயா எல்லாமே இருக்கு, இதெல்லாம் அவனுக்கு புரியாது, எல்லாம் புரியும். அவன் தமிழ் கத்துக்கிறான், சந்தைக்கு போறான், வாரத்துக்கு ஒரு பொருளை வாங்குறான், நல்லா இருக்கிறான். இந்த அங்க சொசைட்டில வளர்ந்தான் பாத்தியா, அப்படியே பொண்ணுங்களை இழுத்து போட்டு பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறது, அதெல்லாம் இங்க நடத்துறதுக்கு பாக்குறான், அதெல்லாம் நடக்குது. அவன் ஒரு பெரிய ஒரு சமூகத்துக்கு வந்துட்டு ஒரு எதிரியாவே வந்துட்டு அதுல ஒரு 10% பேர் வர்றான் இருக்கிறான். அவங்க வரக்கூடாது, அதெல்லாம் கூட கண்காணிச்சு போலீஸ் வச்சு கரெக்ட் பண்ணிக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, அரசியல் அறிதல் புரிதல்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். அது இங்க இருக்கிறவங்களுக்கு இன்னும் புரியல. வரலாற்று ரீதியா ரொம்ப அதிகமான ஒரு புரிதலை கொண்ட ஒரு தமிழ்நாடு அப்படின்றதுனாலதான் இது அரசியல்ல வந்துட்டு தனித்து விளங்குது. ஒரு 20 லட்சம் பேர் மாத்தி ஓட்டு போட்டான் அப்படின்னோம்னா, எடப்பாடி மாதிரி ஒரு அதிமுக சொல்ல வரேன், அந்த இடத்துல ஓபிஎஸ் இருந்தாலும் அதை தான். இவங்கெல்லாம் யார் அப்படின்னோம்னா, இவங்கெல்லாம் அப்படியே வந்துட்டு சொல்றதை கேட்டுக்கிட்டு சம்பாரிச்சுக்கிட்டு உயிர் வாழற அரசியல் ஜீவிங்க. இவங்கெல்லாம் அப்படியே போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் திமுக அப்படிதான் ஆக போகுதுன்னு வச்சுக்கோ, அது வேற கதை. அதுதான் இங்க இருக்கிற ஆபத்துன்ற. நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அரசியல் இருந்தா அதை பத்தி கவலை இல்லை. இப்ப தமிழ் அங்க போனாங்க, அந்த மாதிரி டிக்டேட் பண்ணானா, இன்னைக்கு தாராவில தான் நாரிக்கிட்டு கிடக்குறான். நான் போனோம் தாராவி, புரியுதுங்களா? அதே மாதிரி சாயன் கோலிவாடா எல்லா இடத்துலையும் நானும் சீமான போய் பேசணும், தேர்தல் பிரச்சாரம் பண்ணோம், அப்படிலாம் இருக்கு. அதான் சொல்றேன், 1 கோடி தமிழர்கள் மொழி வழி இல்லாம 400 பேர் இன்னைக்கு தமிழ் படிக்கிறான் ஐயா. அவ்வளவுதான் அங்க இருக்கிற ஆசிரியர் சொல்றான். அங்க பெங்களூர்ல தமிழை பேசிட்டு நீ வந்துட்டு கர்நாடகால ரொம்ப தொலைவு போலாம்னா எங்க தலைக்காவேரி வரைக்கும் நீங்க தமிழை பேசிக்கிட்டே போலாம். ஆனா தமிழ் பள்ளிக்கூடத்துல படிக்கவே முடியாதுங்க. அங்க இருக்கிற அணைகள் கட்டதெல்லாம் நம்ப, அந்த அணை கட்ட பிரதேசங்கள்ல வாழறவனெல்லாம் தமிழன், ஆனா தமிழ் மொழி அங்க இல்லை. அங்க வந்துட்டு புதிய கல்விக் கொள்கைக்காக, அதான் தேச கல்விக் கொள்கைக்காக ஒரு கருத்தரங்கம் நடந்துச்சு. தமிழ்ல பேனர் வைக்க கூடாதுன்றான். எங்க பெங்களூருக்குள்ள பென்சன் டவுன்ல நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் போட்ட பேட்ஜில் கூட எல்லாம் கன்னட மொழியில தான் இருக்கு, தவிர எதுவுமே தமிழ் இல்லை. ஆனா தமிழ தான் நடந்துச்சு உள்ள. எப்படி இருக்குது பாருங்க. என்ன பண்ணிச்சு இந்த திராவிட கட்சிகள்லாம்? ஐயா இதுங்கெல்லாம் ஒரு ஊசி போட பட்டாசு. இது அந்த ஸ்டேட்ல நடக்கிற விஷயத்தை இவங்க தீர்மானிக்க முடியுமா? இவங்க என்ன பண்ண முடியும்? ஏன் முடியாது? கேக்குறோம்ல, கர்நாடக இங்க கன்னட மக்களுக்கு வாழ வழி தரோம்ல, எல்லாம் பண்றோம்ல. நம்ம ஏதாவது ஒழிக்கிறோமா? நீங்க அந்த எல்லை மாவட்டங்கள்ல, அப்படியே அந்த ஈரோடு மாவட்டம், சத்தியமங்கலம், அதுல ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பார்டர் எல்லைகள்லாம் நீங்க போங்க, கன்னடத்துல எல்லாம் எழுதி வச்சிருக்கீங்க. அதெல்லாம் நம்ம கவலைப்படுறது இல்ல, நம்ம எதையுமே சொல்றது இல்லை. ஏன்னா வாழட்டும், அவ்வளவுதான். ஆனா நம்மள வாழ வைக்கிறானா அரசியல் அங்க பண்றான் தமிழனை காட்டி. இங்க நம்ம அதை பண்றது இல்லை, அங்க அரசியலை பண்றான். அப்ப நம்ம அதுதான் ரெடி ஆகணும்ன்றேன் நான். இப்ப ஏற்கனவே மார்வாடியை விட்டோம், குஜராத்தியை விட்டோம், 1950கள்ல இருந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க டவுனா வாங்கிட்டானுங்க. நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லை, காஸ்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் ஆகி போச்சு. அப்ப இந்த இடத்துல இருந்து நம்ம பொருளாதார ரீதியா வெளியில வரணும், அரசியல் ரீதியா பாதுகாத்துக்கணும். அதனாலதான் இந்த முடிவு சொல்றோம். பீகார்ல 20 நாள்ல பண்ணிட்டாங்க, இந்தியா முழுக்க பண்ணுவதற்கு ஒன்று பெரிய டைம் எடுக்கும். ஒன்னு டைம்ல அதான் பிஜேபி டாப்பருங்க நிறைய இருக்கிறாங்கல்ல, அதனால அவங்க பண்ணிடுவாங்க. ஸோ இதை ரொம்ப தீவிரமா எடுத்து நம்ம களமாடணும். ஸோ அதுதான் இருக்கக்கூடிய தமிழ் உணர்வாளர்களை நான் சொல்ல வரேன், நம்ம இதை சீரியஸா பார்க்கணும். நம்ம 50களில் கோட்டை விட்டுட்டோம். கரெக்ட், கோட்டை விட்டுட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த திராவிட கட்சிகளுக்கெல்லாம்
மார்வாடியோட செய்யறதுக்கு ஒரு லயாசன் ஆஃபீஸரே வச்சிருக்கிறான். கலைஞருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா வீராசாமி, ஆற்காடு வீராசாமி. இப்ப இவனுக்கெல்லாம் யாருன்னு தெரியல. ஒரு மார்வாடி வருவான், அவன் வந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அப்படி இருக்குது. சோ இங்க இருக்கக்கூடிய தமிழ் உணவாளர்களும் உணவாளர்கள் அமைப்புகளும் எச்சரிக்கையா கட்சிகளும் இருந்து தான் நம்ம இதை தடுக்கணும். ஓகே.